சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என மதுரையில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2014ஆம் ஆண்டு 13 கிலோ எடையுள்ள தங்க கவசம் அளித்திருந்தார். தற்போது மதுரை அண்ணா நகரில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த தங்க கவசத்தை முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தேவர் நினைவிட அருங்காவலர் காந்தி மீனால் ஆகியோர் கையொப்பமிட்டு லாக்கரில் இருந்து எடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தியாகத்தை போற்றி பாரத ரத்னா விருதிற்காக மத்திய அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தார். அருள் செய்யும் அக்கப்போருக்கு நாம் ஓமலூரில் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்று அன்புமணி ஆதரவு பாமக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் ஓமலூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாமக தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் 29ஆம் தேதி ஓமலூரில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் குறித்து மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திக் மற்றும் வேலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், அருள் செய்யும் அக்கப்போருக்கு ஓமலூரில் அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திற்கு அனைத்து ஊர்களில் இருந்தும் மக்களை அழைத்து வர வேண்டும் என்று அவர் கூறிய நிலையில், ஒவ்வொரு சிற்றூரில் இருந்தும் 20 பேருக்கு குறைவில்லாமலும் பெண்களையும் அழைத்து வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு பொதுக்கூட்ட அழைப்பிதழ் வழங்கப்பட்டது. ஆந்திராவில் இருந்து கம்பம் வழியாக கேரளாவிற்கு கஞ்சா விற்பனை செய்ய வந்த பெண் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு ஆந்திராவில் இருந்து விற்பனை செய்வதற்காக சொகுசு காரில் கஞ்சா கடத்தி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் கேரளாவிற்கு செல்லும் கம்பம் வெட்டுச்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஆந்திரா பதிவு எண் கொண்ட சொகுசு கார் ஒன்றில் சோதனை மேற்கொண்டதில் காரில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 46.500 கிலோ கஞ்சா கேரளாவிற்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன், தில்லி ராமலட்சுமி, இவர்களது மகன்கள் துர்கா பிரகாஷ் மற்றும் 16 வயது சிறுவன் ஆகியோர் சுற்றுலா செல்வது போல் கேரளாவிற்கு கஞ்சா விற்பனை செய்ய சென்றது தெரியவந்தது. தொடர்ந்து 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த போலீசார் கஞ்சா மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி என புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அமமுக சார்பில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பாராத விதமாகவும் கணிக்க முடியாத அளவிற்கும் புதிய கூட்டணிகள் உருவாகும் என்று குறிப்பிட்ட அவர், 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் உருவாக்கிய தாக்கத்தை விட அதிகமான தாக்கத்தை வருகின்ற தேர்தலில் விஜய் உருவாக்குவதாக தெரிவித்தார். மேலும் துரோகத்திற்கு பெயர் பெற்ற எடப்பாடி பழனிசாமியை தன் தலைமையிலான கூட்டணியில் சேர்ப்பதற்கு விஜய் யோசிப்பார் என்று கருத்து தெரிவித்த அவர், பழனிசாமி எப்பொழுதும் அமாவாசை வேலையைத்தான் செய்வார் என விமர்சித்தார். அவருக்கு என்ன பழனிசாமியை பற்றி தெரியாதா? திரையுலகில் எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர். பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர். விஜய் தலைமையிலான கூட்டணியில் பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார். ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பார். யாருங்க இல்லை, அது நீங்கள் தான் சொல்லுங்க. காரணம் அது விஜய் ஒன்று இல்லை. அவங்க கட்சிக்காரர்கள் வந்து யாரோ உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த கட்சி, அந்த சொல்கிறவங்க கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதுதான் தான் அவர்கள் விரும்புவார்களே தவிர பழனிசாமியை துரோகத்திற்கே பெயர் போட பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையின் கீழ் விஜய் செல்வதால்
தேர்தல் முடிஞ்ச சொல்லுவாங்க, சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ணுற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள், ஆட்சி தொடர காரணமானவர்கள், 4.5 ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார்கள். விஜய்க்கு தெரியாது, அவங்க சின்ன பிள்ளையா. அதனால் உறுதியாக அவர் பழனிசாமியோட தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் குறித்து வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் குறித்து பார்வையிட்ட வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த ஆய்வில் 2500 ஹெக்டேர் பரப்பளவிலான நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதாக கூறிய அவர், முறையான கணக்கெடுப்பு முடிந்தவுடன் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து செறிவூட்டப்பட்ட அரிசி விவகாரத்தில் மத்திய அரசு இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என்பது உண்மை என்றும், இதுகுறித்து முதலமைச்சர் பதவி வகித்தவர் அரசியல் காரணங்களுக்காக உண்மைக்கு புறம்பான தகவலை சொல்லி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமியை சாடினார். மேலும் ஒரு நாளைக்கு 200 மூட்டை கூட நெல் கொள்முதல் செய்யப்படுவதில்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் எத்தனை முறை திருவாரூர் வந்துள்ளார் என கேள்வி எழுப்பிய அவர், முதலமைச்சர் எத்தனை முறை வந்துள்ளார், எவ்வளவு அறிவிப்புகள் அறிவித்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். இப்போ சொல்ல அப்போ எடப்பாடியும் வெளியில் வரல, எந்த கட்சியும் வரல, எந்த கட்சியும் எந்த விஜயும் வரல, எந்த நடிகரும் வரல, எந்த கட்சியும் தலைவரும் வரல. ஆனால் திமுக இந்த இப்போ பார்த்தா கலையும் ரோட்டில் தான் இருந்தாப்புல, நாங்களும் ரோட்டில் இருந்தோம், முதலமைச்சரும் ரோட்டில் இருந்தாங்க. இன்னுக்கு அதுக்கு உதாரணம் சொல்ல வந்தால் எங்களுடைய டிநகர் எம்எல்ஏ அன்பழகன் களப்பணி, அதாவது கொரோனா காலத்தில் உதவி செய்ய போதுதான் அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அது அப்போ எடப்பாடி எங்கே போனார்? அதனால் யார் செய்வார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இப்போ வந்து போச்சு. அதனால் களத்தில் நாங்கள் இருக்கோம், களத்தில் சொல்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.